அனைவருக்கும் வணக்கம். சையத் அலி அப்படின்ற ஒருத்தர் துபாய் நாட்டில் நல்ல சம்பளத்தோட நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய மனைவி சரியா ஜூலை 14, 2016 வாக்கில் பாகிஸ்தானில் இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் துபாயில் இருந்து பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு 6 நாட்கள் கழித்து பாகிஸ்தானில் இருந்து ஒரு பெண் இந்த சையத் அலி அப்படின்றவருக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஃபோன் காலில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க, நீங்கள் உடனடியாக பாகிஸ்தானுக்கு வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே சையத் அலி அப்படின்ற நபருக்கு ஷாக்காகி இருந்திருக்கு. ஏன்னா இவருடைய மனைவிக்கு வெறும் 29 வயது தான் ஆகுது. ரொம்பவும் ஆரோக்கியத்தோடு இருந்த இந்த பெண்ணுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்ற சந்தேகத்தோடைய இவர் பாகிஸ்தானுக்கு அன்றைய நாள் கிளம்பி போயிருந்திருக்காரு. அன்னைக்கு இவருடைய மனைவிக்கு உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சா? இவருடைய மனைவி யாராக இருக்கும்? 2016 உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. சௌத்ரி முகமது மற்றும் இம்தியாஸ் பேபி அப்படின்ற தம்பதியினருக்கு யூகேல இருக்கிற பிராட்ஃபோர்ட் அப்படின்ற பகுதியில் சரியா நவம்பர் 5, 1987 வாக்கில் சமியா சாகித் அப்படின்ற ஒரு பெண் பிறந்திருக்காங்க. இங்கிலாந்து நாட்டோடைய 6வது பெரிய சிட்டினா அது இந்த பிராட்ஃபோர்ட் அப்படின்ற சிட்டி தான். இந்த பகுதியில் தான் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சாகித் அப்படின்னு அடமொழி கொண்ட ஒரு பெரிய பாகிஸ்தானி குடும்பங்கள் தான் இந்த இடத்துல அதிகப்படியான அளவுக்கு காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமியாவுடைய அப்பா அம்மா பாகிஸ்தானில் இருக்கிற பண்டூரி அப்படின்ற பகுதியில் தான் பிறந்திருக்காங்க. யூகேல செட்டில் ஆனதுக்கு பிறகு தங்களுடைய மகள்களையும் இதே இடத்துல தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமியாவுக்கு மதிகா சாகித் அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருந்திருக்காங்க. இவர்கள் 2 பேருமே பிரிட்டிஷ் மற்றும் பாகிஸ்தானி கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2த்துமே ஃபாலோ பண்ணி தான் வளர்ந்துருக்காங்க. என்னதான் இவர்கள் யூகேல செட்டில் ஆகியிருந்தாலும் கூட பாகிஸ்தானில் என்ன கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரியான கல்ச்சர்ஸ் தான் இவங்களுடைய வீடுகள்லையும் ஃபாலோ பண்ணப்பட்டிருந்திருக்கு. இதனால் இந்த 2 பெண்களுமே அந்த வீட்டில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுக்கொண்டு தான் நடந்துக்கிட்டே வராங்க. அந்த பிராட்ஃபோர்ட் அப்படின்ற பகுதியில் சமியாவுடைய குடும்பத்தார்கள் பல இடங்களில் காணப்படுறாங்க. பல இடங்களில் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க அப்பா அதே பகுதியில் கார் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வராரு. சமியாவுடைய அன்கிள் சில பேர் மீன் கடை வச்சுருக்காங்க, சிப்ஸ் கடை வச்சுருந்துருக்காங்க, ஃப்ளவர் ஷாப் கூட வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. மேற்கொண்டு சமியாவுடைய அம்மாவுக்கு 5 சகோதரர்கள் அப்படிங்கிறதுனால சமியாவுக்கு எக்கச்சக்கமான கசின்ஸ்லாம் இருந்திருக்காங்க. இந்த சமியாவுக்கு தன்னுடைய அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அப்பாவுக்கும் இவ தான் செல்லப்பிள்ளையாகவும் அந்த வீட்டில் இருந்திருக்கா. இந்த சமியாவுடைய குடும்பத்தார்கள் சன்னி இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க. இந்த குடும்பத்தார்கள் பாகிஸ்தான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தங்களுடைய மதத்தையும் ரொம்பவே பின்பற்றுறவங்க. சன்னி இஸ்லாம் அப்படிங்கிறது இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகளில் ஒன்று. இன்னொரு பிரிவோடைய பெயர் சியா முஸ்லீம். இந்த பிரிவுகள் எப்படி வந்துச்சுன்னா, நபிகள் நாயகம் இறந்ததுக்கு பிறகு அவருடைய இடத்துக்கு யார் வர்றது அப்படின்ற ஒரு பிரச்சனையில் ஒரு சாரார் நபிகள் நாயகத்துடைய மாமனாராகிய அபுபக்கர் பிரிவை சேர்ந்தவர்களாகவும் இன்னொரு பிரிவினர் நபிகள் நாயகத்துடைய மருமகனான அலி பிரிவினை சேர்ந்தவர்களாகவும் இருந்தாங்க. அபுபக்கர் பிரிவை சேர்ந்தவங்க சன்னி முஸ்லீம் அப்படின்னும் அலி பிரிவை சேர்ந்தவர்கள் சியா முஸ்லீம் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த சமியாவுக்கு கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆண்கள் யாருமே இந்த பெண்களை கார் ஓட்ட விடுறதே கிடையாது. மேற்கொண்டு சமியா பிராட்ஃபோர்டில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான் எல்லாமே அப்படிங்கிறதுனால சமியா ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு எந்த ஒரு முடிவுமே தானாக எடுக்காமல் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டே தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துக்கிட்டே இருந்திருக்கா. இந்த சமயத்தில் தான் சரியாக 2012 வாக்கில் அவளுக்கு 25 வயது இருக்கும்போது அவங்களுடைய குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு முடிவை அவங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களுக்குமே தன்னுடைய கணவர் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம்ஸ் ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சமியாவை திருமணம் பண்ணிக்கக்கூடிய இந்த சாகில் அப்படின்ற ஒருத்தன் இருந்திருக்கான்.
இவனை பற்றி சொல்லணும்னா இவன் பாகிஸ்தானில் இருக்கிற பந்தூரி அப்படின்ற கிராமத்தில் தான் பிறந்திருக்கான். இவன் அந்த ஊரில் ஒரு நிலத்தகராறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். அந்த வழக்குக்காக இவன் வெயிலில் வெளியில் வந்த சமயத்தில் தான் இவனுக்கு இந்த சமியாவை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கள் பேசி முடிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே சமியாவுக்கு தெரிஞ்சாலும் கூட தன்னுடைய அப்பா அம்மாவுடைய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் வேற வழியே இல்லாமல் அந்த திருமணத்துக்கு சம்மதத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. சமியாவுக்கு ஒரு பக்கம் வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு நேரடியாக குடும்பத்தார்கள் கூட பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ், ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு பல விதவிதமான ஆடம்பரமான பொருட்கள் எல்லாமே நிறைய செலவு பண்ணி எடுத்திருந்திருக்கா. என்னதான் வெளியில இவ சந்தோஷமா காட்டிக்கிட்டாலும் கூட உள்ளுக்குள்ள அவளுக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அன்றைய நாள் யாருக்குமே தெரியாமலே போயிருந்திருக்கு. இவ இங்கிலாந்தில் இருந்து பாகிஸ்தான் வருவதற்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்திருக்கா. அதில் அவள் என்ன சொல்லியிருந்திருக்கானா, என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தப்பை ஒன்று பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸுக்காக தான் இதை சம்மதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாமே தன்னுடைய தோழிகளுக்கு அனுப்பியிருந்திருக்கா. இறுதியாக பிப்ரவரி 27, 2012 வாக்கில் திருமண நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு 4 நாட்கள் கிட்ட கோலாகலமாக அந்த இடத்துல கொண்டாடப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த திருமணம் எல்லாமே கிராமப்புறங்களில் தான் நடந்திருக்கு. அதே சமயம் இங்கிலாந்தில் இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த கல்யாணத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருந்திருக்காங்க. சமியாவுடைய அப்பாவும் அவருடைய பூர்வீக வீட்டை, அதாவது அவருடைய கிராமத்தில் இருக்கிற வீட்டை இந்த தம்பதியினருக்கு பரிசாவும் கொடுத்திருந்திருக்காரு. திருமணம் முடிந்ததுக்கு பிறகு அதே கிராமத்தில் தான் 4 மாதங்கள் கிட்ட இந்த பெண் தங்கியிருந்திருக்கா. சிட்டியில் இருந்து கிராம வாழ்க்கைக்கு வரும்போது அவளுக்கு அது எல்லாமே ஒரே சிரமமாக அமைய ஆரம்பிக்குது. அதன் பிறகு 4 மாதங்கள் கழித்து சரியாக ஜூன் மாதம் 2012 மறுபடியும் ரிட்டர்ன் யூகேக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க மட்டும்தான் தனியாக போகிறாங்களே தவிர அவங்களுடைய கணவரான சாகிலை கூப்பிட்டு போகலை. அதற்கு காரணம் என்னென்னா, அவருக்கு உண்டான இமிகிரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ரெடி ஆகாததுனால அவரை பாகிஸ்தான்லேயே விட்டுட்டு இந்த பெண் மட்டும் தனியாகவே யூகேக்கு போயிருந்திருக்காங்க. இங்கிலாந்துக்கு வந்த சமியா தன்னுடைய கணவருக்கு உண்டான விசா எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு இஸ்லாம் முறைப்படி மட்டும்தான் திருமணமானதே தவிர ஒரு சட்ட ரீதியான ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்கல. இதனால சாகிலுக்கு யூகே விசா எடுக்கக்கூடியதில் சில சிக்கல்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சதுமே சமியா அந்த ப்ராசஸை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு தன்னுடைய நண்பர்கள்லாம் மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய நண்பர்கள்லாம் சமியாவை பார்த்ததுமே பழைய மாதிரி துருன்னு இல்லாமல் இருந்திருக்கா. மேற்கொண்டு ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாலே ரொம்பவே அவளுடைய முகம் எல்லாமே படபடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவகிட்ட கேட்ட போதே அவ என்ன சொல்லியிருந்திருக்கானா, என்னுடைய ஹஸ்பண்ட் அடிக்கடி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு, இப்போ கூட நான் ஊருக்கு வந்துட்டேன்னா ஸ்கைப்பில் கால் பண்ணி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தோழிகள் கிட்ட சொல்லி அழுது புலம்பி இருந்திருக்கா. இப்படி தொடர்ந்து இந்த சாகில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி தான் சாகிலோடைய மனைவியாக இருக்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை, செத்துலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்திருக்கா. இப்போ சமியா அவளுடைய கணவரான சாகிலுக்கு விசா ரெடி பண்ண முடியாததுனால மறுபடியும் யூகேல இருந்து பாகிஸ்தானுக்கு போயிருந்திருக்கா. அங்கே பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட தங்கியிருந்திருக்கா. அதன் பிறகு ரிட்டர்ன் யூகேக்கு வரும்போது பழையபடி எப்படி இருந்தாலோ, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் துருதுருப்பாகவும் இருந்தாலோ அதே மாதிரியான ஒரு தோரணையோட யூகேக்கு வந்ததும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருந்திருக்காங்க. உன்னுடைய கணவர் ஏதாவது தெரிஞ்சிட்டாரா, ஏன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான், நான் ஆன்லைனில் சையத் அலி அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர் கூட தான் நான் இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. இந்த சமியா ஆன்லைன் மூலியமாக தான் இந்த சையத் அலியை பிடிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் தன்னுடைய கணவர் பண்ண சித்திரவதைகள், இடையூறுகள் எல்லாத்தையுமே இந்த சையத் அலி கிட்ட சொல்லி தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பெண் ஷேர் பண்ணியிருந்திருக்கா. அந்த சமயத்தில் சையத் அலியும் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லி அவளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு இவ எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாளோ அந்த மாதிரியான ஆறுதல்கள் எல்லாமே இந்த சையத் அலி அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்திருக்கான். ஆனால் சமியாவுடைய வாழ்க்கையில் இந்த சையத் அலி வந்ததுக்கு பிறகுதான் ஒரு பயங்கரமான ஒரு துயர சம்பவம் இவளுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறது அன்றைய நாள் அந்த பெண்ணுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. சமியாவுக்கு சையத் அலியை திருமணம் பண்ணி கொண்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது சாகில் கூட நடந்த திருமணம் தான். இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சாகிலை இந்த பெண் டிவோர்ஸ் பண்ணணும். ஆனால் இவங்க 2 பேரும் சட்ட ரீதியாக எந்த ஒரு திருமணமும் பண்ணிக்காததுனால பிரிட்டிஷ் கோர்ட் மூலியமாக எந்த ஒரு டிவோர்ஸும் இவங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு நல்லாவே தெரியும். இஸ்லாம் முறைப்படி தான் திருமணம் நடந்ததுனால அந்த சமயத்தில் சாகில் கிட்ட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் சாகில்
சாகிலுடைய குடும்பத்தார்களும் சரி சாகிலும் சரி டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் சமியா என்ன பண்ணியிருந்திருக்கானா யூகேல இருக்கிற இஸ்லாமிக் கவுன்சிலுக்கு போயிட்டு தன்னை சன்னி முஸ்லீமில் இருந்து சியா முஸ்லீமாக மாற்றிக்கொள்ளவும் செஞ்சுருந்திருக்கா. அதற்கு காரணம் என்னன்னா, சமியாவுடைய புது பாய் ஃப்ரெண்டான சையத் அலி அப்படின்றவர் இஸ்லாம் மதத்திலே இன்னொரு பிரிவினரான சியா பிரிவினரை சேர்ந்தவராக இருந்திருக்காரு. அதே சமயம் சமியா என்ன பண்ணியிருந்திருக்கானா அதே இஸ்லாமிக் கவுன்சிலில் தனக்கு முதல் திருமணம் நடந்துச்சுல, அது தன்னுடைய விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சு, எனக்கு அதில் எந்தவித உடன்பாடுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. இதனால் அந்த இஸ்லாம் கவுன்சிலில் இருந்து சமியாவுடைய முதல் கணவனான சாகில் அப்படின்றவங்க கிட்ட இருந்து கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லாமலே போகுது. இதனால் அந்த கவுன்சிலில் இருந்த கிளர்க் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா சமியாவுக்கும் சாகிலுக்கும் நடந்த மேரேஜ் செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்திருக்காரு. இதனால் சமியா தன்னுடைய டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணியிருந்திருக்கா. அதன் பிறகு தன்னுடைய நண்பர்கள் கூட மட்டும் சேர்ந்து சரியா செப்டம்பர் 2014 வாக்கில் லீட்ஸ் அப்படின்ற பகுதியில் இந்த சையத் அலி அப்படின்றவரை சீக்கிரட்டாக திருமணமும் கட்டியிருந்திருக்காங்க. இந்த திருமணம் பற்றியும் இந்த டிவோர்ஸ் பற்றியும் எதுவுமே சமியாவுடைய குடும்பத்தார்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த சமியா சையத் அலியை திருமணம் பண்ணதுமே யூகேல இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேருமே திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவரவர்களுடைய வீட்டில் சீக்கிரட்டாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் சமியா தன்னுடைய கசின் கூட ஒரு நாள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்க சமயத்தில் மெட்டல் ராடை வச்சு யாரோ சில மனிதர்கள் அவளுடைய கால்லையே பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. அந்த கூட்டத்திலேயே அவளை மட்டும் அடித்ததுனால கண்டிப்பாக இது தன்னுடைய ஃபேமிலி தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சமியா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கிருந்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணும்போது அவர்கள் எல்லாருமே பயங்கரமாக சமியாவை திட்டி இருந்திருக்காங்க. ஏன்னா சமியாவுக்கு மேரேஜ் ஆன விஷயம் எல்லாமே அந்த குடும்பத்தார்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் சையத் அலிக்கு துபாயில் இருந்து விசா வந்துட்டதுனாலையும் உடனடியாக வேலைக்கு வரும்படி அழைப்பும் வந்துட்டதுனாலையும் அவர் இங்கிலாந்து நாட்டில் இருந்து துபாய் நாட்டுக்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனால் சமியா மட்டும் தொடர்ந்து அதே இங்கிலாந்து நாட்டிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அவளுக்கு உண்டான விசா எதுவுமே ரெடி ஆகாததுனால அது வரைக்கும் நீ இங்கிலாந்து நாட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சையத் அலி துபாய்க்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. மேற்கொண்டு சரியா இவர்களுக்கு திருமணமாகி 7-8 மாதங்களுக்கு பிறகுதான் மே மாதம் 2015 வாக்கில் முதலாவதாக திருமணம் பண்ணிக்கிட்ட சாகில டிவோர்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே அந்த குடும்பத்தார்களுக்கு அப்போதான் தெரிய வருது. சமியாவுடைய குடும்பத்தில் இந்த டிவோர்ஸை ஒத்துக்கவே இல்லை. குறிப்பாக உங்களுடைய அம்மா சமியாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதனால் சமியா யூகேல இருக்கிறது பெரிய ஆபத்து அப்படின்னு உணர்ந்த சையத் அலி உடனடியாக தன்னுடைய மனைவிக்கு உண்டான விசா ப்ராசஸ் எல்லாமே மும்முரமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. இறுதியாக அதே மாதத்தில் இவளுக்கு விசா கிடைச்சதுனால நண்பர்கள் மூலியமாக சமியா துபாய் நாட்டுக்கு வந்து சேர்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சமியாவுடைய அப்பா அம்மா உடனடியாக யூகே போலீஸ் கிட்ட போயிட்டு தன்னுடைய மகள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த 2 பேருக்குமே திருமணம் பண்ணி வச்சாங்கல்ல அந்த கிளர்க்கு கிட்ட போயிட்டும் பயங்கரமாக சண்டை போட்டு இருந்திருக்காங்க, மிரட்டி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவங்க அந்த சையத் அலி அப்படின்றவரை தன்னுடைய மகளுக்கு கணவராக ஏற்றுக்கவே இல்லை. அப்போ வரைக்குமே சாகில் தான் தன்னுடைய மகளுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முடிவில் அந்த அப்பா அம்மா ரொம்பவே பிடிவாதமாக இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சையத் அலி அப்படின்றவர் வேற ஒரு பிரிவினரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால. ஆனால் மறுபக்கம் சையத் அலியும் சமியாவும் தங்களுடைய புது வாழ்க்கையை அந்த இடத்துல தொடங்கி இருந்திருக்காங்க. சமியா இப்போ துபாய் வந்ததுக்கு பிறகு தான் பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்னு உணர்ந்தா. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறதுனால தினமும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க இந்த சையத் அலியை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை கெஞ்செல்லாம் பார்த்துருந்துருக்கா. ஆனால் இந்த பெண் 2வது திருமணம் கட்டிக்கிட்டு போனதுனால இந்த குடும்பத்தார்களுக்கு சுத்தமாக சமியாவை பிடிக்காமலே போகுது. மேற்கொண்டு சையத் அலியும் ஒரு நாள் அந்த அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக உன்னை என்னுடைய மருமகனாலாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சமியாவுடைய அப்பா அம்மா தெரிவிக்கிறாங்க. பட் அவங்களுடைய முடிவில் அவங்க பிடிவாதமாக இருந்தாலும் கூட சமியா தொடர்ந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறது தங்கை கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நலம் விசாரிக்கிற போன்ற விஷயங்கள் எல்லாமே அன்றாட அவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த விஷயமும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பாக அமையும் அப்படிங்கிறத அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக சரியா ஜூன் 2016 வாக்கில் இந்த சமியாவுடைய முதல் கணவரான சாகிலுடைய அம்மா பாகிஸ்தானில் இறந்து போயிருந்திருக்காங்க. அதாவது இந்த சமியாவுக்கு அத்தை முறை வரும். இதனால் எப்படியாவது அவங்கள போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கா. ஆனால் அந்த சமயத்தில் சமியாவுடைய 2வது கணவரான சையத் அலி நீ இப்போதைக்கு பாகிஸ்தான் போனால் கண்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க, அதே சமயம் சாகிலும் அங்கே இருப்பார், இதனால் உனக்கு நிறைய ஆபத்துக்கள்லாம் வரும், அதனால் நீ போக வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்திருக்காங்க.
வச்சிருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நிலைமையை புரிஞ்சு கொண்டு இந்த சமியாவும் பாகிஸ்தானுக்கு அந்த சமயத்தில் போகாமலே இருந்திருக்காங்க. ஆனால் இது நடந்து ஒரு சில நாட்கள்லேயே சமியாவுடைய அம்மா திடீர்னு சமியாவுக்கு கால் பண்ணி, உன்னுடைய அப்பா ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க, ரொம்பவே உடம்பு முடியல, நீ சீக்கிரமாக பாகிஸ்தானுக்கு வா அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இந்த முறையும் சையத் அலிக்கு பாகிஸ்தானுக்கு தன்னுடைய மனைவியை அனுப்புறதுல விருப்பமே கிடையாது. ஆனால் சொந்த அப்பா அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் சமியாவை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சமியா பாகிஸ்தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு உண்டான ஃப்ளைட் டிக்கெட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சமியாவுடைய அப்பா சைடில் இருந்து ஓடப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் சரியா ஜூலை 14, 2016 வாக்கில் சமியா பாகிஸ்தானுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி, நான் நல்லபடியாக ரிட்டர்ன் துபாய்க்கு போய் சேர்ந்துடணும், அதுவும் உயிரோட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சில மெசேஜ் எல்லாமே இவ அனுப்பியிருந்திருக்கா. சமியா பாகிஸ்தான் போன கையோட தன்னுடைய தோழிக்கிட்ட தன்னுடைய பாஸ்போர்ட், ரிட்டர்ன் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்து ரொம்பவே சீக்கிரட்டாகவும் ரொம்பவும் பத்திரமாகவும் வைத்துக்க சொல்லி அங்கேருந்து தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பியிருந்திருக்கா. அதன் பிறகு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இறுதியாக ஜூலை 18 தன்னுடைய முதல் கணவரான சாகிலுடைய அம்மா இறந்த கல்லறையை போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக தன்னுடைய கணவர்கிட்ட என்னென்ன நடக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இந்த பெண் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தன்னுடைய மனைவி சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் பாகிஸ்தானில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சையத் அலி துபாயில் இருந்தபடியே நிம்மதி பெருமூச்சு விட்டுருந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து 2 நாளில் இந்த பெண் ரிட்டர்ன் துபாய்க்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. இதனால் ஜூலை 20 தன்னுடைய மனைவி கிட்டே இருந்து ஏதாவது மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் சையத் அலி அப்படின்றவர் துபாயில் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அன்றைய நாள் முழுக்க எந்த ஒரு மெசேஜுமே வராததுனால சையத் அலிக்கு தன்னுடைய மனைவியை நினச்சி மேலும் மேலும் பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. அன்றைய நாள் ஈவினிங் வாக்கில் சமியா போனா பாகிஸ்தானுடைய கிராமமான பந்தூரி அப்படின்ற பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் கால் பண்ணி, என்னுடைய மகள் இறந்து போயிட்டா, உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காரு. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற வீட்டோடைய மாடிப்படிக்கு கீழே ஒரு பெண் இறந்த நிலையில் கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஷூ, ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே அந்த இடத்துல கிடந்திருக்கு. அன்றைய நாள் அந்த மாடிப்படி கிட்ட இறந்து கிடந்தது வேற யாருமே கிடையாது, துபாயில் இருந்து கிளம்பி போன இந்த சமியா தான். அதே சமயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தது கூட சமியாவுடைய அப்பா தான் கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகள் சமியாவுடைய அப்பா அம்மா கிட்ட விசாரணை பண்ணும்போது, இது என்னுடைய மகள் சமியா தான், இந்த சமியா உங்களுடைய ஹஸ்பண்டான சாகில் அப்படின்றவர் கூட தான் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து பார்க்கும்போது மாடிப்படிக்கு கீழே வாயில் நுரத்தல்னபடி இறந்து கிடந்தாங்க, நாங்கள் வந்தபோது அவங்களுடைய கணவரும் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா போலீஸ் அதிகாரிகள் கிட்ட வாக்குமூலத்தை கொடுத்திருந்திருக்காங்க. அடுத்த கட்டமா போலீஸ் அதிகாரிகள் சமியாவுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதே நாளில் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. மேற்கொண்டு இந்த பெண் இயற்கை முறையில் தான் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை அன்றைய நாளே புதைச்சிருந்திருக்காங்க. ஆனால் 29 வயது நேர்ந்த ஒரு பெண் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி சுத்து வட்டாரம் முழுக்க வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. மேற்கொண்டு இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற சில தகவல்களும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோவில் பார்த்தோம்ல, துபாயில் இருக்கிற சையத் அலிக்கு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பெண்கிட்ட இருந்து ஒரு மர்மமான ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஃபோன் காலை பண்ணது யாருன்னா சமியாவுடைய கசின் தான். சமியா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டா அப்படின்ற செய்தியை சையத் அலிக்கு கொடுத்ததுமே சையத் அலியால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒருவேளை தன்னுடைய மனைவியை சமியாவுடைய அப்பா அம்மா மறைச்சு வைத்து கொண்டு ஒரு டிராமா ஆடுறாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோடையே அன்றைய நாள் துபாயில் இருந்து கிளம்பி பாகிஸ்தானுக்கு போயிருந்திருக்காரு. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு தான் தன்னுடைய மனைவி உண்மையிலே இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே அவரால் அதை ஏற்றுக்க முடியாத மனநிலைக்கு மாறி இருந்திருக்காரு. ஆனால் தன்னுடைய மனைவியோடைய இறப்புல சந்தேகம் இருக்கிறதா உணர்ந்த சையத் அலி உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, ஏதோ ஒரு ட்ராமா ஆடுறாங்க, இந்த வழக்கு நீங்கள் மறுபடியும் விசாரணை பண்ணணும், அதுவும் இல்லாமல் அந்த பெண் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க, இதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வழக்கை மறு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கலை இந்த சையத் அலி பண்ணியிருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு சமியாவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். என்னதான் சமியா இறந்து போயிருந்தாலும் கூட சமியாவுடைய அப்பா அம்மா மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகள் விருப்பப்பட்டு தான் இந்த திருமணத்தை கட்டிக்கிட்டா அப்படின்னும் அவங்களுடைய கணவர் சாகில் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது தன்னுடைய மகளுக்கு 2வது திருமணம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அப்பா வரைக்கும் கூட ஏற்றுக்கவே இல்லை.
மேற்கொண்டு சையத் அலி இந்த பெண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்காரு. ஏன்னா சமியாவுடைய கழுத்து பகுதியில் சில காயங்கள் காணப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் சமியாவுடைய உடம்புல ஒரு ஆணுடைய விந்தணு இருந்ததாகவும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு ஃபேக்கான ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்டை கொடுத்து இந்த வழக்கை ஈஸியாக ஊற்றி மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சையத் அலி பத்திரிகையாளர்கள்கிட்ட அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டிய விவரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருந்திருக்காரு. இந்த சமயத்தில் சையத் அலிக்கு கொலை மிரட்டல்கள்லாம் விடப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அதை எதையுமே பெருசாக கண்டுக்காம தொடர்ந்து தன்னுடைய மனைவியை யார் கொலை பண்ணது அப்படிங்கிறதுல மும்முரமாக அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. மறுபக்கம் சமியாவுடைய நண்பர்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா யூகேல இருக்கிற ஒரு எம்பியை கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாமே கூறியிருந்திருக்காங்க. அந்த யூகே எம்பி என்ன பண்ணியிருந்திருக்காரு, பாகிஸ்தான் பிரதமருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த சமியாவுடைய வழக்கை உடனடியாக விசாரணை பண்ணணும், அவங்களுடைய இறப்புக்கான காரணத்தையும் இங்கே கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்ததுனால உடனடியாக இந்த வழக்குடைய விசாரணை இந்த இடத்துல இருந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. இதனால வேற வழியே இல்லாமல் பாகிஸ்தான் போலீஸ் அதிகாரிகள் இறந்து போன சமியாவுடைய முதல் கணவரான சாகிலை கைது பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சாகில் சொல்லி இருந்திருக்கான். அவன் அன்றைய நாள் நடந்த விசாரணையில் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய மனைவி 2வது திருமணம் பண்ணி கொண்டதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதனால் அவன் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் 2016 பாகிஸ்தானுக்கு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன்ட் டேஸில் வந்திருந்தா. அப்போது ஜூலை 20ஆம் தேதி அவள் ரிட்டர்ன் துபாய்க்கு போகிறான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்போது அவகிட்ட இருக்கிற பாஸ்போர்ட், துபாய்க்கு போகிறதுக்கு உண்டான ரிட்டர்ன் டிக்கெட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுக்கும்படி நான் அவளை வற்புறுத்தினேன். ஆனால் அவள் எதுக்குமே ஒத்து வர மாதிரியே தெரியல. மேற்கொண்டு அந்த சையத் அலியை விட்டுட்டு என் கூடவே வாழ சொல்லி நான் அவளை வற்புறுத்தினேன். ஆனால் அதுக்குமே அவள் ஒத்துழைக்கவே இல்லை. இதனால் எனக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்துச்சு. இதனால் இவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனதுக்குள்ளே தோணுச்சு. இந்த சமயத்தில் தான் கொல்வதற்கு முன்னாடியே அவளை தனக்கு தேவையான இன்பத்துக்கு உள்ளாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்ரூம் கழிச்சிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம்லாம் பண்ணிட்டேன். அதன் பிறகு தான் அங்கே இருக்கிற ஒரு துப்பட்டாவை எடுத்து அவளுடைய கழுத்துலேயே இருக்க நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டேன். இதனால் அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை ஒரு தற்கொலை மாதிரி சித்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாடிப்படியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த சாகில் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்டு சாகில் பண்ணது சரியான விஷயம்தான் அப்படின்னு சமியாவுடைய அப்பா அம்மாவும் கருதுறாங்க. ஏன்னா சமியா தங்களுடைய குடும்பத்தையும் எதிர்ப்பையும் மீறி 2வது திருமணம் பண்ணி கொண்டதில் அவர்களுக்கு எந்த ஒரு உடன்பாடுமே இல்லை. மேற்கொண்டு சமியாவை அந்த துப்பட்டாவில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுற அன்னைக்கு சமியாவுடைய அப்பாவும் அந்த இடத்துல இருந்ததாகவும் சமியாவுடைய கால்களை அவர் தான் பிடிச்சு கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாகில் பின் நாட்களில் ஒரு வாக்குமூலமும் கொடுத்துருந்துருக்கான். தொடர்ந்து இவர்கள் 2 பேருக்கும் எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் திரட்டி இருந்திருக்காங்க. அதே சமயம் லஞ்சம் கொடுக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் இந்த வழக்கில் சேர்த்து இருந்திருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் சரியாக செப்டம்பர் மாதம் 2018 வாக்கில் இந்த சாகிலுக்கு பெயிலும் கிடைச்சிருந்திருக்கு. மறுபக்கம் 2019 சமியாவுடைய அப்பாவுக்கு இந்த வழக்கில் இருக்கிற ஆதாரங்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலையும் பண்ணியிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த சாகில் யூகேல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்கான். இதனால் யூகேல இருக்கிற ஒரு பாகிஸ்தான் பெண்ணையை மறுபடியும் திருமணம் கட்டியிருந்திருக்கான். ஆனால் அவனுக்கு உண்டான விசாவை சமியாவுடைய வழக்கை விசாரணை பண்ண சொல்லி யூகேல இருந்தபடி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைத்த அந்த யூகே எம்பி இந்த சாகிலுக்கு விசா தருவதற்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. மறுபக்கம் சமியாவுடைய அப்பாவுக்கு 52 வயது இருக்கிற சமயத்தில், அதாவது அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தார்ல, அதே வருடத்தில் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் அப்படின்ற பகுதியில் உள்ள மருத்துவமனையிலேயே இறந்து போயிருந்திருக்காரு. மறுபக்கம் இந்த சமியாவுடைய குடும்பத்தார்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, சையத் அலி இந்த பெண்கிட்ட இருந்து நிறைய பணம் எல்லாத்தையுமே சுருட்டி கொண்டு பல சித்திரவதைகள் பண்ணதுனால தான் இவங்க துபாயில் இருந்து பாகிஸ்தானுக்கு வந்தாங்க அப்படின்னும், சமியாவுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய் சொல்லி சமியாவுடைய அம்மாவும் சமியாவுடைய தங்கையும் அவளுக்கு கால் பண்ணி பாகிஸ்தானுக்கு கூப்பிடல அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் சார்பில் இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே சமியாவுடைய வழக்கில் சமியாவுக்கு நீதி கிடைக்காமலே போயிருக்கு. இதுக்காக சையத் அலி இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காரு. என்னதான் யூகே யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் செட்டில் ஆகியிருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில பேர் தங்களுடைய பிடிவாதத்திலையும் ஆணாதிக்கத்திலையும் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதுனால பல ஆணவ கொலைகள் எல்லாமே இப்போ வரைக்கும் உலக நாடுகள் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் சமியாவுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.